ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 27 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்ருதி வந்து 2 மாலையுமே போட்டுக்கிறாங்கல்ல. அப்போ உடனே விஜயா வந்து என் மருமக வந்து ரொம்ப புத்திசாலியா அப்படின்னோடனே, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "ஏன் வளர்ப்புல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க முத்து வேற ஆர்வமா இருக்கிறாரு. எங்க அம்மாலாம் அப்படிலாம் விட்டு குடுக்கவே மாட்டாங்க. இவ பாரு அங்க பெரிய பிரச்சனையே ஆக போகுது. அதனால தான் இன்னும் யாரையுமே காணோம்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கிறாரு. அப்ப இங்கருந்து அண்ணாமலைய வேற கூப்பிடுறாரு. உடனே அண்ணாமலை என்னடா அப்படின்னோனே, "இங்க வாங்கன்னு" சொல்லி எல்லாருமே நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா வந்து ஒவ்வொருத்தரா வராங்க. "என்ன அந்த பொண்ண மட்டும் காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்துட்டே இருக்கும்போது, 2 மலையோடயும் வந்தோனே மீனா சொல்றாங்க, "அவ ரொம்ப புத்திசாலிங்க" அப்படின்னோனே, "பரவாயில்லையே எங்க அம்மாவே சமாளிச்சுட்டாளே" அப்படின்னு சொல்லி முத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்க ஸ்ருதி வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் உள்ள போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ருதியோட அம்மா செட் பண்ண 2 ஆள் வர்றாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஃபோன் பேசுற மாரியே வந்து முத்துவோட கால புடிச்சு நல்லா மிதிச்சு விட்டுருதாரு. முத்து வந்து அப்படிங்கிற மாரி கத்துறாரு. மீனா, "என்னங்க அமைதியா உட்காருங்கன்னு" சொல்லி பக்கத்திலேயே உட்கார வச்சுர்றாங்க. முத்து பாவம் வலி தாங்க முடியாம, அப்புறமா எந்திரிச்சு நின்னு, "ஐயோ! சரணம் ஐயப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாரு. கும்பிட்டுட்டு, "என் காலு" அப்படின்னோனே, "என்ன உனக்கு கோவமே வரலையா? உன்ன நான் இப்படி தெரியாம மீச்சுட்டேனே" அப்படிங்கிற மாரி அவர இது பண்ணோனே, மீனா கோவத்துல கத்துறாங்க. முத்து, "மீனா அமைதியா இரு, அமைதியா இரு" சொல்லிட்டு உட்கார வச்சுர்றாரு. அப்புறமா அவரு போயிர்றாரு. ஸ்ருதியோட அம்மா கிட்ட சொல்லும்போது, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "நீ சரியா மிதிச்சிருக்க மாட்ட. இல்லாட்டி அவன் இப்ப பிரச்சனை பண்ணியிருப்பானேன்னோனே, இப்படிதான் மிதிச்சேன்னு" சொல்லி அவர் வந்து அவங்க அம்மா காலே மிதிச்சு விட்டோனே, அவங்க அம்மா வந்து அப்படியே நல்லா திட்டுறாங்க. அத அப்படியே மியூட்ல காட்டுறாங்க. அப்போ உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, "இவ்வளோ மீச்சுமா அவன் அமைதியா இருந்தான்னு" சொல்லி அங்கருந்து பாக்குறாங்க. முத்துக்கு கால்ல வச்சு நடக்கவே முடியல. ரொம்ப இதாகி தான் நடக்குறாரு. "இவ்வளோ வலிய தாங்கிட்டா இவன் அமைதியா இருக்க, இவன எதனாச்சும் பண்ணணுமேன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா மறுபடியும் போம்போது, 2 பேர் வந்தாங்களா, அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, "நான் பாத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா போய் ரோஹிணி கிட்ட போய் சத்தம் போடுறாங்க. "உங்க அப்பா என்ன இன்னும் வரலன்னோனே, நாட் ரீச்சபிள் தான் ஆன்டி வருது. ஃப்ளைட் வந்துட்டுருக்கும். அதனால தான் அவரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு" சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்குள்ள இவங்க செட் பண்ண ஆளும் வந்துடுறாங்க. அவருக்கு முத்த காட்டிக் குடுக்குறாங்க. இவர் தான்னு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்டின்னா, மீனா முத்துக்கிட்ட வந்து, "இங்க இருங்கங்க. நான் எங்க இருந்தாலும் உங்களையே தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் இப்போ வந்துர்றேன்னு" சொல்லிட்டு மீனா போயிர்றாங்க. மீனா போனோனே முத்து என்ன நெனைக்கிறாருன்னா, "இவ என்ன எல்கேஜி புள்ளைய ஏமாத்தி விடுற மாரி என்னைய விட்டுட்டு போறா. எவன் வந்து பிரச்சனை இழுக்க போறானோ தெரியலையே" அப்படின்னு சொல்லி முத்து பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் இருந்து ரோஹிணி ஆள் வர்றாய்ங்க. இந்த பக்கம் இருந்து ஸ்ருதியோட அம்மா செட் பண்ணவங்க வராங்க. அதோட என்னோட அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்